தலைவன் தலைவி 2025 இன்னொரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த படத்தை கொண்டு போய் வச்சிடலாம். இந்த படத்தில் வர விஜய் சேதுபதி அவருடைய கேரக்டரை 99% ஆஃப் த ஆம்பளைங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். என்னாலலாம் அவர் 100% இல்லை 200% ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. எஸ்பெஷலி ஒரு டைலாக், எவ்வளவுதான் நான் நல்லது பண்ணாலும் கடைசியில் கெட்ட பேர் வாங்குற ஜாதகம் தான் என் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு டைலாக் போதும் இந்த மொத்த படத்தில் அவருடைய கேரக்டராக இருக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே வேணாம், அவர் எப்படி மிரட்டி விட்டுருப்பாருன்னு. எனக்கு வந்து கருப்பன் படத்தில் வந்து அதே கெட்டப் அதே கேரக்டரை வந்துட்டு இந்த இடத்துல வேற ஒரு வேர்ல்டில் விட்ட மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. அண்ட் ஒரு சீனில் அவர் பிச்சை எடுக்க வேண்டிய மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லாம் அவ்வளோதான், தூக்கி அவார்டை கொடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஈக்குவலன் டு தட் இல்லை அதுக்கு மேலேயே வந்துட்டு நித்யா மேனன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கு. கிராமத்து ஸ்டைலில் தான் இருக்கும், பட் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நல்ல படம். ஒவ்வொரு கேஸ்டிங்கும் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் காமெடி பிச்சு உதறியிருக்காங்க. யோகி பாபு தான் இந்த படத்தில் வந்துக்கிட்டு மாட்டிட்டு தவிக்கிற ஒரு பர்சனாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.